ஸ்டாலின் தான் மீண்டும் முதலமைச்சர்னு இன்றைக்கி எலெக்ஷன் முடிஞ்ச உடனே என் ராம் ஹிந்து என் ராம் சொல்கிறார். கட்டாயமாக திமுக தான் அரசியல் இது சிங்கிள் பார்ட்டி மெஜாரிட்டியோட திரும்பிய பவருக்கு வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமை இது அவர் தான் முதல்வர் ஆவார். உலகமே வேறு மாதிரி சொல்லுது, இவர் மட்டும் ஸ்டாலின் தான் மீண்டும். அந்த பத்திரிகையை படிக்கலாமா? நான் என்ன கேட்குறேன், இப்படி ஒருதலைபட்சமாக பேசக்கூடிய ஒரு ஆளோட பத்திரிகையை, ஹிந்து பத்திரிகையை, மானமுள்ளவன் தன்மான உணர்வு உள்ள யாராச்சும் படிக்கலாமா சொல்லுங்கள்? இவரெல்லாம் ஒரு பத்திரிக்கை, அதுக்கு ஒரு ஆசிரியர், இவருக்கு ஒரு பேர், எத்தனை ஆயிரம் பத்திரிக்கை அது போகுதுன்னு கேளுங்க. இன்றைக்கி யூடியூப்பில் நம்மளுடைய வீடியோவை யூடியூப்பில், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, யூடியூப் இது மூணுலேயும் நம்ம பேசுகிற ஒரு நாள் வீடியோ 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் ஒரு வீடியோ போகுது. ஹிந்து ராமுடைய ஹிந்து பத்திரிக்கை 50,000 சர்க்குலேஷன் போகுதான்னு கேளுங்க. அது ஒரு பத்திரிக்கை. நான் இந்த சோஷியல் மீடியா டிஜிட்டல் மீடியா வர்றதுக்கு முன்னாடி அது பெரிய பத்திரிக்கை, 1 லட்சமோ 2 லட்சமோ போச்சு. இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பத்திரிக்கையாளர்னு பேர். இவங்கள தலையை தூக்கி வச்சு ஆடினா யூடியூப் கால் தூசி கூட பெற முடியாது, அவ்வளோ வியூஸ் போகுது யூடியூப்பில். 40,000 50,000 பேர் கூட படிக்கிறது இல்லை. அந்த பத்திரிக்கைக்கு சமாதி கட்டணும்னு ஹிந்து என்ற முடிவெடுத்துட்டாரா? எவ்வளவு பெரிய பாரம்பரியம் மிக்க பத்திரிக்கை அது. கஸ்தூரி அவர்கள் இருந்து எப்படி வச்சுருந்தார்? இப்படி ஒரு திமுக காலடியில் விழுந்து எலெக்ஷன் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி கருணாநிதி முதலமைச்சராக, ஸ்டாலின் முதலமைச்சராக மீண்டும் ஆவார்னு சொல்கிறாருன்னா, தன்மானம் உள்ள யாராச்சும் அந்த பத்திரிக்கை படிக்கலாமா? எல்லாத்துக்கும் சொல்கிறேன். விஜயுடைய தாவேக்கா உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தில் சன் டிவியை பிளாக் பண்ண மாதிரி ஹிந்து யார் படித்தாலும் வேறு இது இப்போ இங்கிலீஷ் பத்திரிக்கை வாங்குங்க, இதை வாங்கி படிக்காதீங்க. பிஜேபி அதிமுக 2 பேர்த்துக்கும் சொல்கிறேன், தொண்டர்களுக்கு அந்த பத்திரிக்கையை வாங்காதீங்க. கூடிய சீக்கிரம் ஹிந்துவை மூடிவிட்டு ஹிந்து என்றாம் முரசொலியில் வந்து வேலைக்கு சேரணும். அது மாதிரி ஒரு நிலைமையை உருவாக்குங்கள். அவருக்கு கடுமையான ஒரு பத்திரிகையாளராக ஒரு நடுநிலைத்தன்மத்துடன் நீங்கள் நடந்து கொள்ளணும். ஸ்டாலின் குடும்பத்து உறுப்பினர் மாதிரி இருந்துக்கிட்டு ஒரு பத்திரிகை வைத்து நடத்தக்கூடாதுங்கிறது ஹிந்து என்ற நமக்கு நம்ம விடக்கூடிய ஒரு கருத்து.